ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மாடல் கொஷின் பேப்பர் பார்க்கலாம். திருட்டு என கூறப்படும் நூல் எது? ஆன்சர் வந்து நீலகேசி. நீலகேசி நூலில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன? ஆன்சர் வந்து 894 பாடல்கள். நீலகேசி நூலினுடைய உரை ஆசிரியர் யார்? ஆன்சர் வந்து சமய திவாகர வாமன முனிவர். துப்பு என்பதை குறிக்கும் சொல் எது? ஆன்சர் வந்து வலிமை. பாய்மரம் என்பதை குறிக்கும் சொல் எது? ஆன்சர் வந்து கூம்பு. WHO என்பதனோட தமிழ் விரிவாக்கம் என்ன? ஆன்சர் வந்து உலக நல நிறுவனம். அறிவியல் தமிழர் என்று போற்றப்படுபவர் யார்? ஆன்சர் வந்து பே.நா. அப்புசாமி. தமிழில் வந்த முதல் அறிவியல் இதழ் எது? ஆன்சர் வந்து தமிழர் நேசன். பே.நா. அப்புசாமி பணிகளை பாராட்டி மதுரை பல்கலைக்கழகம் எந்த பட்டத்தை வழங்கியது? ஆன்சர் வந்து தமிழ் பேரவை சபல். பொறுத்துக பார்க்கலாம். கடத்தி ஆன்சர் வந்து டிரான்ஸ்மிட்டர். கணையம் ஆன்சர் வந்து பேன்கிரியாஸ். மரபணு ஆன்சர் வந்து ஜீன். வினையூக்கி ஆன்சர் வந்து கேட்லிஸ்ட். பள்ளி என்பதற்கு டேஷ் என்று பொருள். ஆன்சர் வந்து படுக்கை. எந்த நூற்றாண்டில் திண்ணைப்பள்ளிகள் பெருமளவில் இருந்தன? ஆன்சர் வந்து 19ஆம் நூற்றாண்டு. திண்ணைப்பள்ளிகள் டேஷ் என்றும் அழைக்கப்படும். ஆன்சர் வந்து தெற்றிப்பள்ளிகள். ரெவரண்ட் பெல் என்ற ஸ்காட்லாந்து பாதிரியார் தமிழக திண்ணைப்பள்ளி எந்த பெயரில் ஸ்காட்லாந்தில் நிறுவினார்? ஆன்சர் வந்து மெட்ராஸ் காலேஜ். சென்னையில் புதுக்கல்வி வாரியம் தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1826. சென்னையில் மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்ட ஆண்டு 1835. சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1857. ஸ்கூல் ஆஃப் சர்வே என்ற நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1794. எந்த ஆண்டு கிண்டி பொறியியல் கல்லூரியாக வளர்ச்சி அடைந்தது? ஆன்சர் வந்து 1859. தமிழ்நாடு இடைநிலை கல்வி வாரியம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1910. பள்ளி இறுதி வகுப்பு மாநில அளவிலான பொது தேர்வில் நடைமுறைக்கு வந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 1911. தாமஸ் மன்ரோ காலத்தில் நடத்திய ஆய்வில் சென்னை மாகாணத்தில் எத்தனை திண்ணைப்பள்ளிகள் இயங்கின? ஆன்சர் வந்து 12,498. ஹண்டர் கல்விக்குழு உருவான ஆண்டு பார்த்திங்கன்னா கிபி 1882. கொடிவிளக்கு அப்படின்ற கவிதையை தொகுத்தவர் யார்? ஆன்சர் வந்து ரா மீனாட்சி. தேன் என்று பொருள் தரும் சொல் எது? ஆன்சர் வந்து பிரசம். வறுமை என்பதை குறிக்கும் சொல் எது? ஆன்சர் வந்து வரன். பெருமிதம் என்பதனோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மதுகை. நற்றிணை வந்து மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டது அப்படின்னா 400. நற்றிணை எத்தனை அடிகளை சிற்றெல்லையாக கொண்டுள்ளது அப்படின்னா 9 அடிகள். நற்றிணை எத்தனை அடிகளை பேரெல்லையாக கொண்டுள்ளது அப்படின்னா 12 அடிகள். நற்றிணையை தொகுப்பித்தவன் யார்னா மாறன் வழுதி. போதனார் நற்றிணையில் எத்தனை பாடல்களை மட்டும் பாடியிருக்கார் அப்படின்னா 110 பாடல்கள். நற்றிணையினுடைய பேரெல்லை 12 அடி இருப்பினும் போதனார் எத்தனை அடிகளை கொண்டதாக பாடியுள்ளார்? ஆன்சர் வந்து 13 அடி. 9 அடி சிற்றெல்லையும் 12 அடி பேரெல்லையும் கொண்ட நூல் எது? ஆன்சர் வந்து நற்றிணை. குற்றம் என்பதை குறிக்கும் சொல் எது? ஆன்சர் வந்து இழுக்கு. தமிழ் நூல்களில் காலத்தால் பழமையான நூல் எது? ஆன்சர் வந்து தொல்காப்பியம். தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களை கொண்டது அப்படின்னா ஆன்சர் வந்து 3. தொல்காப்பியத்தில் ஒரு அதிகாரத்தில் எத்தனை இயல்கள் உள்ளன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 இயல்கள். தொல்காப்பியத்தில் மொத்தம் எத்தனை இயல்கள் உள்ளன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 இயல்கள் உள்ளன. இந்தியா இதழை வந்து பாரதி எந்த நிற வண்ணத்தில் வெளியிட்டார்? ஆன்சர் வந்து சிவப்பு. செந்தமிழ் செம்மல் என அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் வந்து ஜியு போப். செந்தமிழ் செம்மல் டாக்டர் ஜியு போப் எந்த ஆண்டு தென்னிந்தியாவுக்கு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1839. ஜியு போப் காலம் பார்த்தீங்கன்னா 1820 1908. டைரியம் என்பது எந்த மொழி சொல்? ஆன்சர் வந்து லத்தீன். ஆனந்தரங்கர் எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டு. ஆனந்தரங்கர் எப்பொழுது பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1709 மார்ச் 30. ஆனந்தரங்கர் எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரம்பூர். உலக நாட்குறிப்பு இலக்கியத்தினுடைய தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமுவேல் பெப்பிசு. இந்தியாவினுடைய பெப்பிசு என அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் வந்து ஆனந்தரங்கர். பிரெஞ்சு கப்பல் தளபதி லெபோர்தனே ஆங்கிலேயரினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து சென்னை எந்த ஆண்டு கைப்பற்றினார்? ஆன்சர் வந்து 1746. வடவரை பொருவென மலிந்த மேனிலை. இப்பாடலில் வரை என்பதை குறிக்கும் சொல் எது? ஆன்சர் வந்து மலை. பேரொளி என்பதை குறிக்கும் சொல் எது? ஆன்சர் வந்து கம்பளை. புடவி என்பதை குறிக்கும் சொல் எது? ஆன்சர் வந்து உலகம். வாரணம் என்பதை குறிக்கும் சொல் எது? ஆன்சர் வந்து யானை. திருமணம் என்பதை குறிக்கும் சொல் எது? ஆன்சர் வந்து வதுவை. அரசன் என்பதை குறிக்கும் சொல் எது? ஆன்சர் வந்து கோன். பொறிகள் என்பதை குறிக்கும் சொல் எது? ஆன்சர் வந்து ஐம்புலன். தீன் எனும் செல்வமே பழுத்த சேனகர். இப்பாடலில் தீன் அப்படின்றத குறிக்கக்கூடிய சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கம். இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்தில் முதன்மையானதாக விளங்கும் நூல் எது? ஆன்சர் வந்து சீராப்புராணம்.
சீரா அப்படிங்கிறது சீரத் அப்படின்ற சொல்லினுடைய டேஷ் சொல்லினுடைய திரிபு. ஆன்சர் வந்து அரபு சொல்லினுடைய திரிபு. சீரா என்பதனோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை. சீரா புராணத்தை இயற்றியவர் வந்து உமர் புலவர். சீரா புராணம் மொத்தம் எத்தனை காண்டங்களை கொண்டது? ஆன்சர் வந்து 3 காண்டங்கள். அடுத்தது சீரா புராணம் மொத்தம் எத்தனை படலங்களை கொண்டது? ஆன்சர் வந்து 32 படலம். சீரா புராணம் மொத்தம் எத்தனை விருத்த பாடல்களை கொண்டது? ஆன்சர் வந்து 5027. சொல்ல வந்த கருத்தை உள்ளுரை வழியாக உரைத்தது எந்த பாடல்களினுடைய சிறப்பு? ஆன்சர் வந்து அகநானூறு. வானம் என்பதை குறிக்கும் சொல் எது? ஆன்சர் வந்து விசும்பு. இவற்றில் எது பறவைகள் தட்டும் கருவி? ஆன்சர் வந்து தழலை. அகநானூறு எத்தனை புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு? ஆன்சர் வந்து 145. அகநானூறு எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து 3. நெடுந்தொகை நானூறு என்ற பெயர் கொண்ட நூல் எது? ஆன்சர் வந்து அகநானூறு. விலரியாழ் கொண்ட திணை யாது? ஆன்சர் வந்து நெய்தல். பிரபஞ்சன் எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? 1995. பிரபஞ்சன் வந்து எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வந்து பெற்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து வானம் வசப்படும். இந்த உலகமே நாடக மேடை, அதில் அனைத்து ஆண்களும் பெண்களும் வெறும் நடிகர்களே என்று கூறியவர் யார்? ஆன்சர் வந்து ஷேக்ஸ்பியர். ரசிகமணி டி.கே. சிதம்பரநாதர் காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1882லேருந்து 1954 வரைக்கும். படையெடுப்பு என்பதை குறிக்கும் சொல்லியது? ஆன்சர் வந்து இன்வேஷன். குறிப்பில் குறிப்புணர் டேஷ் உறுப்பினுள் யாது டேஷ் கொள்ளல். இத்திருக்குறளில் விடுபட்ட வார்த்தைகளை நிரப்புக. ஃபர்ஸ்ட் டேஷில் வந்து வாரை, ரெண்டாவது டேஷில் வந்து கொடுத்தும். அதாவது குறிப்பில் குறிப்புணர் வாரை, உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொள்ளல் அப்படிங்கிறது தான். அடுத்தது இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக டேஷ் யான். இத்திருக்குறளில் விடுபட்ட வார்த்தையை நிரப்புக. ஆன்சர் வந்து உலகியற்றியான் அப்படின்றது தான். நெக்ஸ்ட்டு முதலாம் ராசராச சோழன் எந்த நூற்றாண்டில் ஆட்சி புரிந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் நூற்றாண்டு. முதலாம் ராசராச சோழன் எந்த ஆண்டு தஞ்சை பெரிய கோயிலை கட்டத் தொடங்கினார்? ஆன்சர் வந்து 1003. முதலாம் ராசராச சோழன் எந்த ஆண்டு தஞ்சை பெரிய கோயிலை கட்டி முடித்தார்? ஆன்சர் வந்து 1010. பிரெஸ்கோ என்பது எந்த மொழி சொல்? ஆன்சர் வந்து இத்தாலி. பிரெஸ்கோ என்பது எந்த மொழி சொல்? ஆன்சர் வந்து புதுமை. கூந்தல் என்பதை குறிக்கும் சொல் எது? ஆன்சர் வந்து குழல். நாங்கூழ் என்பதை குறிக்கும் சொல் எது? ஆன்சர் வந்து மண்புழு. காயில் உலகனைத்தும் கற்பொடி கான் சாழலோ. இவ்வடியில் காயில் என்பதை குறிக்கும் சொல்? ஆன்சர் வந்து வெகுண்டால். அயன் என்பதை குறிக்கும் சொல் எது? ஆன்சர் வந்து பிரமன். மால் என்பதை குறிக்கும் சொல் எது? ஆன்சர் வந்து விஷ்ணு. நஞ்சு என்பதை குறிக்கும் சொல் எது? ஆன்சர் வந்து ஆலாலம். திருவாசகம் என்பது யார் மீது பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு? ஆன்சர் வந்து சிவபெருமான். திருவாசகத்தை இயற்றியவர் யார்? ஆன்சர் வந்து மாணிக்க வாசகர். சைவ சமயத்தின் 12 திருமுறைகளில் திருவாசகம் எத்தனையாவது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 8வது இடத்துல இருக்குது. திருவாசகத்தில் எத்தனை திருப்பதிகங்கள் உள்ளன? ஆன்சர் வந்து 51 திருப்பதிகங்கள். திருவாசகத்தில் எத்தனை பாடல்கள் உள்ளன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 658 பாடல்கள். திருவாசகத்தில் எத்தனை சிவத்தலங்கள் பாடப்பெற்றுள்ளன? ஆன்சர் வந்து 38 சிவத்தலங்கள் பாடப்பட்டிருக்கு. திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் பார்த்தீங்கன்னா ஜியு போப். மாணிக்க வாசகர் எந்த ஊரை சேர்ந்தவர்? ஆன்சர் வந்து திருவாதவூர். தேவாரத்தில் எத்தனை பண்களில் பாடல்கள் உள்ளன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 பண்கள். சிறந்த திரைப்பட பின்னணி இசைக்கான ஆஸ்கர் விருது ஏஆர் ரஹ்மானுக்கு எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது? ஆன்சர் வந்து 2009. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா?